ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பிரியாணி பண்ணிங்கன்னா பிரியாணி ரொம்ப ருசியாக இருக்கும். அதே சமயம் சாதம் குழையாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். அடியும் பிடிக்காது. பிரியாணிக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சிக்கன் க்ளீன் பண்ணும்போது எப்பயுமே கொஞ்சம் லெமன் ஜூஸும் மஞ்சத்தூளும் போட்டு கடைசியாக க்ளீன் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்லது. இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் ரொம்ப முக்கியம் ஒரு பிரியாணிக்கு. அதுலேயும் முக்கியமாக அன்னாசி பூ, ஜாதிபத்ரி, ஜாதிக்காய், மராத்தி மூக்கு, கல்பாசி, இதெல்லாம் அது ஒவ்வொன்றும் ஒரு மெடிசினல் பெனிஃபிட் உள்ளது. ஸோ கண்டிப்பாக நம்ம ஃபுட்டில் நம்ம சேர்த்துக்கணும். முதல்ல சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஒரு 15 to 20 மினிட்ஸ் மேரினேட் பண்ணால் போதும். இதில் நம்ம மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, தயிர், அந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு, ஒரு 2-3 புதினா இலை போட்டு மேரினேட் பண்ணுறோம். இதை தவிர நம்ம இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போது அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதில் மேரினேட் பண்ணோம். இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிறப்போ நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கரம் மசாலா தூளும் அதில் சேர்த்து அரைக்கணும். இது எவ்வளோ என்னென்ன சேர்த்து அரைக்கணும்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் கீழே எழுதியிருக்கேன். கண்டிப்பாக படித்து பாருங்கள். இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதையும் நம்ம ஏற்கனவே பெசரி வச்சுருக்கிற சிக்கனில் போட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் மேரினேட் பண்ணி வைக்கிறோம். மேரினேட் பண்ணால் மட்டும் சிக்கனுக்கு பத்தாது. இந்த சிக்கன் பிரியாணியில் எடுத்து சாப்பிடும்போது அதில் அந்த ருசி இறங்கி இருக்கணும் இல்லையா? ஸோ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு விசில், இல்லை அப்படின்னா விசில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த சிக்கனை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்படி பண்ணோன்னா பிரியாணியில் சிக்கன் பீசஸ் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இப்போது அரிசி எவ்வளோ தேவையோ அதை நம்ம அளந்து எடுத்து வச்சுக்க போகிறோம். அதே நேரத்தில் அரிசி ஒரு 30 to 40 நிமிஷம் கண்டிப்பாக ஊறணும். அப்போ தான் அரிசி நீளமாக நல்லா வரும். ஸோ ஊற வைக்கும் போது லேசான சூடான தண்ணியில் ஊற வைங்க. இப்போ நம்ம சிக்கன் பிரியாணிக்கு மற்ற இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். முதல்ல குக்கரை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் மற்றும் நெய். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சூடானோன்னா நெய் சேருங்க. அதுக்கப்புறம் முதல்ல நம்மளுடைய ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் ஆட் பண்ணி ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்குறப்போவே நம்ம முந்திரி ஆட் பண்ணுறதுன்னா முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமாக எண்ணெய் சூடானதுக்கப்புறம் முதல்ல கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிடாதீங்க. அது அந்த இலைகளை தீச்சிடும். ஸோ இப்போ நம்ம வெங்காயம் லைட்டாக வதங்கும் போது அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா இலைகளை போட்டுக்கலாம். ஸோ இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மளுடைய ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா வதக்கணும். அது ரொம்பவே நமக்கு முக்கியம். ஸோ நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணும்போதும் இதே மாதிரி தான் நல்லா தக்காளி சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமேட்டு நம்ம பச்சை மிளகாயை முழுசாக போட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே ஃபுல்லாக பிரியாணியில் போகுது, அதனால இதை கட் பண்ண தேவையில்லை. ஸோ டைரெக்டாக முழுசாக ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய் கூட கொஞ்சம் விட ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்க்குறோம். கல் உப்பு சேர்த்துருக்கேன். இது இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க வெங்காயம் தக்காளிக்கும் ரைஸ் சாதத்துக்கும் தேவையான உப்பு தான். ஏன்னா ஏற்கனவே நம்ம மேரினேட் பண்ணுறச்ச சிக்கனுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணணும். இதில் சிக்கன் பீசஸை மட்டும் ஆட் பண்ணுங்கள். அந்த வேக வச்ச தண்ணி அப்படியே சேமிச்சு வைங்க, பின்னாடி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த சிக்கனை நல்லா கிரேவியில் பெரட்டி வேக விடுங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா கீழே நமக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தேங்கக்கூடாது. அந்த அளவுக்கு சிக்கனை நல்லா பெரட்டி விடுங்க. இந்த மீன் டைம் உங்களுக்கு 30 to 40 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா
அரிசியை நல்ல ஒரு பெரிய ஸ்ட்ரெயினரில் தண்ணி தங்காமல் இருத்து வச்சுக்கோங்க. 40 நிமிஷத்துக்கு மேலே அரிசி ஊற தேவையில்லை. இப்போ நமக்கு சிக்கன் அந்த மசாலாவோட நல்ல மர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சிக்கன் வேக வச்ச தண்ணி, அந்த தண்ணி ப்ளஸ் இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணியை அளந்து நம்ம ஆட் பண்ணணும். இந்த தண்ணி கால்குலேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்பவே சிம்பிள். பாஸ்மதி அரிசி போட்டிங்கன்னா 1க்கு 1.5 தண்ணி, சீரக சம்பானா 1க்கு 2. ஸோ இப்போ 1க்கு 1.5 தண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா அதில் நம்ம ஒரு அரை டம்ளரை கழிச்சிடணும். ஸோ இவ்வளோ தான். இப்போது நான் 2 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அப்போ 2 × 1.5 பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் வருது. அதில் ஒரு அரை டம்ளர் கழிச்சிட்டா எனக்கு 2.5 டம்ளர் தான் தேவை. இப்போது ஏற்கனவே நம்ம சிக்கனை குக் பண்ண தண்ணி இருக்கு இல்லையா, அதுவும் கொஞ்சம் வெது தண்ணி, எப்பயுமே வெது தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து 2.5 டம்ளர் அளவு எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை லைம் ஜூஸு பிழிஞ்சிக்கிறேன். ஒரு 2-3 புதினா இலையை மேலே தூவிடுங்க. இவ்வளோதான். ஸோ இந்த அளவில் நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா சோறு ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது, அருமையாக வரும். குக்கரை மூடி போட்டு வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணி லேசாக கொதி வரும். 1-2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸை ஆட் பண்ணிடலாம். ரைஸை ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு அனல் மீடியமில் தான் இருக்கணும். ஸோ ரைஸ் ஆட் பண்ணோன்னே இப்படி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. மூடி போட்டு வச்சுருங்க. விசில் போட தேவையில்லை. மீடியம் ஃப்ளேமில், அதாவது சிம்மை விட்டு கொஞ்சம் ஜாஸ்தி, ஒரு 10 மினிட்ஸ் வைங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கும். இது கரெக்டான பதம். இந்த டைமில் நம்ம அடுத்து தம்முக்கு மூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணுற டெக்னிக், தம் போடுற டெக்னிக் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம மேலே மாவு போட போகிறதில்ல, மேலே அனல் வைக்க வேண்டாம், சுடுதண்ணி வைக்க வேண்டாம். ரொம்பவே சிம்பிள். எல்லார் வீட்லேயும் தோசைக்கல் இருக்கும் இல்லையா, அந்த தோசைக்கல்லை செம்மில் போட்டு அது மேலே இந்த குக்கர் எடுத்து வைக்க போகிறோம். இவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள். ஸோ நம்ம குக்கரை தோசைக்கல்லை எடுத்து வச்சு ஃபுல்லாக சிம் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அப்போது ஒரு தடவை கிளறி விட வேண்டியது இருக்கும். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் 10 நிமிஷம் சிம்முக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணது. தம்மில் இருந்திருக்கு. இப்போவே சாதம் எவ்வளோ நீளமாக இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் மலரணும். இது செகண்ட் டைம். அடுத்து இன்னொரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் அதே மாதிரி சிம்மில் தம் போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா மலர்ந்து நீளமாக இருக்கும். அவ்வளோதான். சூப்பரான சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. அனலை ஆஃப் பண்ணிவிட்டு தம்மில் இருந்து குக்கரை எடுத்துடலாம். எவ்வளோ உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே பிடிக்காது. சாதமும் நீளமாக வரும். ஒரு 10-15 நிமிஷம் கழித்து தான் நம்ம சாப்பிட போகிறோன்னா விசிலை போட்டு ஹீட்டை ரீட்டைன் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன டிப். தேங்க்யூ.